Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கக்கூடிய மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்றது தான். இந்த ரெசிப்பியை நம்ம ரசம் சாதம் தயிர் சாதத்தோட மேட்ச் பண்ணிக்கிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும், சாதத்தோட கலந்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 kg அளவுக்கு மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டனை மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 times வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 tablespoons அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பூ மாதிரி வெந்து வரத்துக்காக 5 to 6 drops அளவுக்கு குக்கிங் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு 7 to 8 விசில்ஸுக்கு வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டனோட குவாலிட்டியை பொறுத்து நம்பர் ஆஃப் விசில்ஸ் மாறும், அதனால் நீங்கள் பார்த்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கடாய் ஆர் மண் சட்டியில் 4 to 5 tablespoons அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிடுங்க. ஆயில் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை 2-3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வாசனைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 teaspoon அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இதெல்லாம் பொரிஞ்சு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நறுக்குன சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளோட வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்கிஷ் கலரில் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி, இல்லை பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா கலந்து இந்த தக்காளி நல்லா குழைவாக வேகணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கான மசாலா பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வானலில் இந்த மாதிரி 1 teaspoon அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 teaspoon அளவுக்கு ஜீரகம், 1 teaspoon அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoon அளவுக்கு வரக்கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 சாதாரண காரமாக இருக்கக்கூடிய வரமிளகாயும் 2-3 காஷ்மீரி ரெட் சில்லியும் ஆட் பண்ணி இது நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கருகிராமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுதான் பேஸ், நம்ம மசாலா பேஸே. இந்த அளவுக்கு எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுத அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த விழுதை. வெங்காயம் தக்காளி கூடியே இந்த விழுதை போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக மிக்சியை கழுவிட்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு 2 tablespoon அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதானே தவிர அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வந்து வதங்கி வரணும். இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இதை அப்பப்போ கலந்து விட்டு ஒரு இந்த பேஸ்ட்டிலேருந்து வர ராஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கணும். இதில் வர ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமே தான் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ண போகிறோம். இப்போது இது தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா பேஸ்ட்டோடு இது குக் ஆகிறதுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 10 to 15 நிமிஷம் எடுத்தது. இப்போது இந்த மட்டனை ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச மட்டனை மட்டும் ஆட் பண்ணுறேன். மட்டன் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் அப்படியே வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருங்க, இப்போயே ஊற்றிடக்கூடாது. மட்டனோடு சேர்ந்து இந்த மசாலா எல்லாம் பைண்ட் ஆகணும் இல்லையா, அதனால் மட்டனை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மட்டனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மட்டனும் இந்த மசாலாவும் நல்லா கம்பைன் ஆகி குக் ஆகணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 minutes எடுக்கும். பொறுமையாக லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் இந்த மட்டன் சுக்கா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். மட்டனும் நம்ம ஆட் பண்ண மசாலாவும் நல்லா பைண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ மட்டன் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம்.
இருக்கிற மட்டன் ஸ்டாக் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மிச்சம் உங்களுக்கு மட்டன் ஸ்டாக் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு உப்பு, பெப்பர் பவுடர் போட்டு நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கு சூப் மாதிரி. இப்போ பாருங்கள், மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி இலையும் தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை குக் பண்ணுறோம். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு மட்டன் ஸ்டாக்கை ஆட் பண்ணிவிட்டு அந்த மட்டன் ஸ்டாக்கு வந்து நல்லா சுண்டி வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி இப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஃப்ளேமையே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.